हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल टुडे நம்ம பார்க்க போற ரெசிபி கறி தோசை வாங்க எவ்வளவு ஈஸியா டேஸ்டா கறி தோசை சமைக்கலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு நான் சில்லி சிக்கன் பீசஸ் தான் எடுத்துர்க்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சில்லி சிக்கன் பீசஸை இந்த மாதிரி பிச்சி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம் ஒரு தவால ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டோனே நல்லா பொரியணும் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் வரும் ஸோ எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே ஆனியன் மட்டும் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதங்கும் இப்போது பெரிய வெங்காயம் கலர் மாறிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறி தோசை எல்லா டிஷ்லேயுமே பண்ணலாம் வெஜ்லேயும் பண்ணலாம் நான்வெஜ்லேயும் பண்ணலாம் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாத்துலேயும் பண்ணலாம் இன்றைக்கி நான் சில்லி சிக்கன் எடுத்துருக்கேன் ஏன்னா சில்லி சிக்கனில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் சில்லி சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி ரேஞ்சுக்கு வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா நம்ம பிச்சு வச்சுருந்த சில்லி சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சாந்து ரேஞ்சில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிரேவி மாதிரி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா கிரேவி இருக்குது இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம தோசையில் போடுற கறி ரெடி ஆகிடுச்சு கறி தோசைக்கு தேவையான பொருள் கறி பண்ண கிரேவி ப்ளஸ் 2 எக்கு இப்போது நல்லா மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை கல் நல்லா அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா தோசை சப்போஸ் வரலன்னா வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சிட்டு மாவு நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மெலிசா தோசை ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம எக்கு போடுறதுனால அதில் கொஞ்சம் மொத்தம் வரும் ஸோ மெலிசா தோசை ஊற்றிட்டு இப்போது எக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் தோசை நார்மல் தோசை சாப்பிட்றத விட கறி தோசை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கறி தொக்கை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கறி தொக்கு தோசை மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கலாம் நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீஸா சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் கறி தோசையில் நிஜமாகவே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ஸ்பூனில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அது நல்லா செட் ஆகும் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றியும் விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் சிம்மிலே இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சுற்றியும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது திருப்பிட்டு
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போது ஆயில் போட்டதுக்கப்புறமா ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தோசை எடுத்துக்கலாம். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ண போகலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. கறி தோசை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். லிட்டில் பிரின்சஸ் சமையலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.